இப்போ காற்றுனால் அழிவுகள் சொன்னீங்க, விமான விபத்து நடந்துச்சு, புயல் ஒன்று சொன்னீங்க. இதை தாண்டி வேற என்ன மாதிரியான அழிவுகள் காற்றின் மூலமா வர்றது? கடல் மட்டம் வந்து அதிகரிக்க போகுது. அந்த கடல் மட்டத்தோட சீற்றங்களால சில பாதிப்புகள் ஏற்படலாம். சுனாமின்னு ஒரே வார்த்தை சொல்றதை விட அரிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம். அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் மட்டத்தோட நீளம் அதிகரிச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த வருஷம் வந்து நீர் காற்று 2 நாள பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய சூசைடும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். விஷம் அருந்தி தற்கொலை பண்ணிக்கிறது எண்ணங்கள் வந்து நிறைய இளைஞர்களுடைய அதாவது என்ன சொல்ற, இப்போ உள்ள பசங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. சாதாரணமாக திட்டுனாலே அதை பெரிய அவமானமாக எடுத்துக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் வழியில், குழந்தைகள் வழியில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒரு கவுன்சிலிங் வைக்கிறது பெஸ்ட்டு. இந்த காலகட்டத்தில் வைக்கிறது பெஸ்ட்டு. அதே போல் எவ்வளோதான் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து அழித்தாலும் வேற வேற பேரை கொண்டு இந்த வருஷம் அதிகரிக்க தான் போகுது. 2 வருஷத்துக்கு சிலர் ட்ரக்ஸ், இந்த கெட்ட பழக்க வழக்கங்களால் பிள்ளைகள் ஸ்கூல் போகலை, தன்னை அழிச்சுக்கிச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பிள்ளைகள் இல்லை பெரியவங்களும் எடுத்துக்கோங்க. அது எல்லாம் இந்த வருஷம் அதிகம். அதாவது காலபுருஷன் சொல்லக்கூடிய மேஷ லக்னத்துக்கு பாதகத்தில் ராகு இருக்கிறதுனால சட்டத்துக்கு புறமான பொருட்களும் கையோங்கி நிற்க போகுதுன்னு அர்த்தம்.